என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா? இல்ல பால் கறக்க போறீங்களா? இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா? நான் வேணா எம்டிசில ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்றீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்பிடுற வேலை ஒண்ணு இருக்கு. செய்றீங்களா? நம்ம தேசிய தொழில். சில்லற இருக்கா வேலை கூட? என் கை ரொம்ப ராசியான கை. முதல் போனி நானே பண்றேன். பிச்சை எடுத்து பழச்சுக்கோ. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நாளில் ஒரு 5 காயின் டெக்னிக்கலாக பை பண்ணுறதுக்கு ஓரளவு உகந்ததாக இருந்துச்சு. ஓகேவா? இந்த காயின்ஸை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது நானும் பை பண்ணுறேன். ஓகேவா? அது என்ன அந்த 5 காயின்ஸை இப்போதைக்கு நான் ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஸ்பாட் மார்க்கெட்டில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம சொல்கிற எல்லா காயின்ஸ்க்கும் டிசிஐ ரேட்ஸ் நிச்சயமாக இருக்கும். டிசிஐ ரேட்ஸ் இல்லாமல் கொடுக்க மாட்டோம். ஒன்று. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முதல்ல பார்க்க போகிற காயின் ஆப்டோஸ். ஆப்டோஸ் காயின் கடந்த சில நாட்களாக ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான டிமாண்ட் ஜோனில் உங்களுக்கு நிற்குது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன நடக்கும்னா, 2 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் ஒரு சடன் ஃபால் அடித்து ஒரு பம்ப் ஆகலாம். இல்லைன்னா இதுக்கு அடுத்து இங்கே வந்துட்டு இங்கே கூட போகலாம். இதுக்கான பாசிபிள் சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நம்ம போடக்கூடிய எல்லா காயின்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காயின்ஸோட மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸாக நம்ம இப்போ மேக்ஸிமம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வேணால் வெறும் 50% மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது வந்து நாங்கள் இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து வெறும் 50% மினிமம் இது எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து 50% எல்லா காயின்ஸுமே. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஆப்டாஸ் ஒரு 50% கொடுக்க சான்சஸ் இருக்குது இந்த இடத்துலேருந்து மேலே பம்ப் ஆச்சுன்னா. ஒன்று. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம என்ன காயின், அதாவது ஆப்டாஸ் வந்து பை ரேஞ்ச் வந்து அரவுண்டு நீங்கள் 11.8லேருந்து 12.8க்குள்ளே எங்கே வேணால் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஒரு நல்ல பை ஜோனாக இருக்குது. இதை தாண்டினா நீங்கள் டிசிஏக்காக $7.7லேருந்து $8 டிசிஏ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். முதல் காயினை ஆப்டாஸ் வச்சுருக்கோம். ரெண்டாவது காயினை நம்ம சூஸ் பண்ண காயின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரூன். ரூன் காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு அக்ரெசிவான காயின். ஒரு சீரி பாயும் இந்த காயின் பம்ப் ஆச்சுன்னா. ஸோ அதனால் இந்த காயின் வந்து பம்ப் ஆகும்போது ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியலாக பம்ப் ஆகும். இப்போது ரூன் காயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இங்கே நிற்குது. உங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு பம்ப் கொடுக்கலாம் இந்த இடத்துலேருந்து. ஒருவேளை பம்ப் கொடுத்தா ஒரு நல்ல பம்பாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இந்த காயின் பம்ப் ஆச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அரௌண்டு ஒரு 30% ப்ராஃபிட்ஸ் மினிமம் பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இந்த காயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டான மொமெண்டம் காயின். மினிமம் இந்த காயின் ஒரு 30% மூவ் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த காயின் ரூன் காயின் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஜோன்கிட்ட அரௌண்டு 1.6லேருந்து 1.450 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸாக இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பை செய்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கான டிசிஏ பாயிண்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கான டிசிஏ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வரும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டிசிஏ பாயிண்ட்டாக இந்த ஜோன் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. 1.245 அப்படிங்கிற இடம் உங்களுக்கு டிசிஏ ஜோனாக வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ரூன் காயினுடைய அனாலிசிஸ். உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஜஸ்ட்டு ஸ்பாட் இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன்ஸை சின்னதாக வச்சா போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பை பண்ணிக்கோங்க. டிசிஏவை இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற காயின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லிங்க். செயின்லிங்க் காயின் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக சைட்வேஸாக கன்சல்டேஷனாக போயிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பிரேக்கை நோக்கி போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிங்க் காயின் நல்ல பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ லிங்க் காயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் அரௌண்டு 7.27லேருந்து $7 நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதை தாண்டி போச்சுன்னா நீங்கள் டிசிஏவாக இந்த ஜோனை நீங்கள் டிசிஏவாக வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள் நீங்கள் எங்கே வேணாலும் டிசிஏ செய்து கொள்ளலாம். அதாவது 6.3லேருந்து $6 நீங்கள் எங்கே வேணாலும் டிசிஏ பண்ணலாம். $7.7லேருந்து 7.27லேருந்து 7க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம்.
டிசிஏவா 6.3லேருந்து 6க்குள்ளே நீங்கள் டிசிஏ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? இதை தாண்டி டார்கெட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் டார்கெட்டாக 8.9 கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஒரு பாதி பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஒருவேளை அதையும் தாண்டி மார்க்கெட் போச்சு அப்படின்னா நீங்கள் $12 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இன்னும் புஷ் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமமாக $17 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த காயின் புஷ் பண்ணிச்சுன்னா $10 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதிகபட்சம். ஆனால் இங்கேருந்து பம்ப் ஆச்சுன்னா $9 மினிமம் உங்கள் டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்குவோம். ஓகேவா? இது லிங்க் காயினுக்கான அனாலிசிஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயின் என்னன்னா ஃப்ளோ யூஎஸ்டிடி. ஸோ ஃப்ளோவும் கடந்த சில நாட்களாக பயங்கர புல்லிஷாக போச்சு. இந்த காயின் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசிஏ ஜோனாக நம்ம வந்து 0.97 வச்சுருக்கோம். இப்போது ஃப்ளோ காயின் நீங்கள் பை பண்ணக்கூடிய ரேஞ்ச் எங்கன்னா 1.1 இந்த இடம் 1.15லேருந்து 1.1க்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணிக்கலாம். செல் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக 1.6 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட் அது வரைக்கும் பம்ப் ஆகும். நிச்சயமாக அதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக 35% மினிமம் பம்ப் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து 35% போகும். இன்னும் புஷ் பண்ணால் நீங்கள் 60% வரைக்கும் பம்ப்ஸ் எதிர்பார்க்கலாம். டிசிஏ பாயிண்ட்டாக 0.975யும் 0.7 வரைக்கும் உங்களுக்கு டிசிஏ பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க சார்ட்ஸை, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வச்சுக்காதீங்க இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோக்கு இதான் அனாலிசிஸ். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காயின் ஜிகேஷ். ஜிகேஷ் கடந்த சில நாட்களாக ஒரு டீப் கன்சால்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஜிகேஷ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஜிகேஷ் எப்படின்னா ஒரு மிருகம் மாதிரி அமைதியாகவே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பம்ப் ஆச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பம்ப் ஆகாத காயின் லிஸ்ட்டில் ஜிகேஷும் இருக்குது. அது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா, ஏன்னா உங்களுக்கு பயங்கரமான கன்சல்டேஷன் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். கண்டிப்பாக ஜிகேஷ் பம்ப் ஆனால் உங்களுக்கு டேம் ஷோர் $66 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜிகேஷ் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனில் நான் வச்சுருக்கேன். நிச்சயமாக ஜிகேஷ் ஒரு 50% பம்ப் கொடுக்காம இறங்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நிச்சயமாக ஜிகேஷ் பம்ப் ஆகும். அதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒருவேளை அந்த காயின் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டிசிஏ ஜோனாக நீங்கள் 38லேருந்து $36 அவங்க டிசிஏ ஜோனாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 5 காயின்ஸு. ஸோ இந்த காயின்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்டோஸ், ரூன், லிங்க், ஃப்ளோ, ஜிகேஷ். முக்கியமாக இந்த காயின் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தனிப்பட்ட அனாலிசிஸ் செஞ்சுக்கோங்க. அது நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டிமாண்ட் ஜோனில் பை பண்ணுவோம். ஒரு டிசிஏ பாயிண்ட் வச்சுட்டு ஆவரேஜ் பை ப்ரைஸ் தான் நம்ம எப்போ பை பண்ணுவோம். பிகாஸ் மார்க்கெட்டில் உங்களால் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ண முடியாது. ஆவரேஜ் பை ப்ரைஸ் தான் நீங்கள் அக்யூரேட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட். எல்லா முட்டையும் தூக்கி ஒரே கூடையில் போடாதீங்க. அந்த கூடை கவுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் போயிடும். அதனால் பிரித்து போடுங்க. நீங்கள் இது பொசிஷனல் ட்ரேட். இந்த ட்ரேட் அச்சீவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்பவே எடுக்கும். எல்லா காயினும் மினிமம் ஒரு 30% பம்ப் கொடுத்தா மட்டும் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸ். இல்லைனா டிசிஏ பாயிண்ட் வந்து ஹோல்டு பண்ணி டிசிஏ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளோட சேனல். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம எல்லா அப்டேட்ஸும் க்ளீனாக போட்டிருக்கோம். பிட்காயின் மார்க்கெட் அப்டேட்டு, பைனான்ஸ் ஷோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டெலிகிராம் குரூப்பு. இந்த குரூப்பில் நம்ம உங்களுக்கான என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணி தருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் மென்டர்ஷிப் வேணும்னா நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.